ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்கள் யாவருக்கும் வாழ்த்துதலை நான் தெரிவிக்கின்றேன். இந்த வேளையில் எத்தனை பேர் தேவனுடைய சமூகத்தில் நாம் ரியலாக தேவனுடைய ஆராதனையை அனுபவித்தோம்? ஆமென், அல்லேலூயா. ஆராதனை என்பது தேவன் நம்மோடு இடைபடுகிற, இன்னும் சொல்லப்போனால் உலாவுகிற அந்த நிகழ்வை நமக்கு இந்த பூமியில் அனுபவமாக்கி கொள்ளத்தக்கதாக இந்த ஆராதனையானது நமக்குள்ளிருந்து காரியத்தை நடப்பிக்கின்றது. ஆமென் சொல்லுங்க. ஆமென். அந்த நிகழ்வை நமக்குள்ள ஒரு அனுபவமாக்க மாற்றுகிறது. நாம் இந்த பூமியில் மாத்திரம் தேவனுடைய அந்த ஸ்பரிசத்தை, அவருடைய பிரசன்னத்தை அனுபவிக்கிறதாக இருக்கிறோம். உலகம் தோன்றி பாவத்தில் விழுந்த பிறகு இந்த அனுபவத்தை பழைய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய தீர்க்கதரிசிகள், கோத்திர பிதாக்கள், இன்னும் ராஜாக்கள், நியாயாதிபதிகள், தீர்க்கதரிசிகள்லாம் இந்த அனுபவத்தை பெறவே இல்லை. இந்த அனுபவத்தை பெறலை. இன்னும் சொல்லப்போனால் ஸ்திரீகளுக்குள் பிறந்தவன் யோவான் ஸ்நானனை போல யாரும் இல்லை அப்படின்னு இருக்கார். அதாவது அது என்ன அர்த்தத்தில் சொல்லியிருக்கார் அப்படின்னா, யோவான் ஸ்நானன் தான் பெரியவன், அப்படி கிடையாது. ஸ்திரீகளுக்குள் பிறந்தவன்னா அந்த நாளில் இருக்கக்கூடிய ஸ்திரீகளுக்குள் யோவான் ஸ்நானன் பெரியவன் என்றால், எந்த தீர்க்கதரிசியும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி தீர்க்க தரிசனம் உரைத்து அந்த நாட்களில் வாழ்ந்தவர்கள் இல்லை. அந்த அர்த்தத்தில் தான் ஸ்திரீகளுக்குள் பிறந்தவர்கள் என்று சொல்லி, அந்த அர்த்தத்தில் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யோவான் ஸ்நானனை குறித்து பேசியிருக்கிறார். அப்போ யோவான் ஸ்நானனை காட்டிலும் பெரியவன் இல்லையா? நாம் பெரியவன் இல்லையா? இல்லை, அவனை காட்டிலும் நாம் பெரியவன். எலியா, எலிசா, மோசே, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு இவர்களை காட்டிலும் நாம் விசேஷித்தவர்கள், பெரியவர்கள். ஏனென்றால் அவருடைய இரத்தத்தினால் நாம் கழுவப்பட்டிருக்கோம். ஆமென், அல்லேலூயா. இதுதான் புதிய ஏற்பாட்டினுடைய சபையில் இருக்கக்கூடிய, ஆவிக்குரிய சபையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விசுவாசிகளுடைய பொசிஷன், அது நிலை, அல்லது இதுதான் அவங்களுடைய டிசைன். இப்படி தான் டிசைன் பண்ணப்பட்டிருக்காங்க. அப்போ தேவனாகிய கர்த்தருடைய இந்த பிரசன்னத்தை சரீரத்திலே உணரத்தக்கதாக, அப்போல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சாலமோன் 1000 காளைகளை பலியிட்டு தேவனுடைய பிரசன்னம் வந்தாலும் எல்லாம் பொத்து பொத்துன்னு விழுந்துட்டாங்க. ஆசாரியர்கள் ஊழியம் செய்ய கூடாதபடிக்கு கர்த்தருடைய மகிமை அந்த ஆலயத்தை நிரப்பிற்று அப்படின்ட்டு இருக்கு. பரிசுத்த ஆவியானவர் தன்னுடைய மகிமையை ஆலயத்தில், அல்லது பிதாவாகிய தேவன், குமாரனாகிய தேவன், பரிசுத்த ஆவியாகிய தேவன், முப்பெரும் தேவன், திருத்துவ தேவன் மகிமையோடு ஆலயத்தில் பிரசன்னமாகும் பொழுது அந்த பிரசன்னத்தை அவங்களால தாங்கிக் கொள்ளவே முடியல. இதை குறித்து, அந்த பிரசன்னத்தை குறித்து ஏன் தாங்கிக் கொள்ள முடியலங்கிற அந்த காரியத்தை குறித்து பேசணும். இது தளமில்லை, அது கிட்டத்தட்ட 2-3 வருஷங்கள் ஆகலாம். அவ்வளவு விஷயங்கள் அதில் இருக்குது, அவ்வளவு பெரிய காரியங்கள்லாம் அதில் இருக்குது. ஏன்னா படைப்பை சொல்லணும், தேவனை சொல்லணும், தேவனுடைய கிரியையை சொல்லணும், அவர் படைத்த படைப்பை சொல்லணும், அந்த படைப்புள்ள பிரம்மாண்டங்களை சொல்லணும், அந்த பிரம்மாண்டத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிரம்மாண்டத்துக்குள்ளே இருக்கக்கூடிய தன்மையை பேசணும், அந்த பிரம்மாண்டத்துக்குள்ளே இருக்கக்கூடிய மகிமையை பேசணும். அதுக்கப்புறம் தேவன்னா அவருடைய எக்ஸிஸ்டன்ஸ்னால் என்னென்னு பேசணும், அவருடைய எக்ஸிஸ்டன்ஸுக்குள்ளே என்ன இருக்குங்கிறத பேசிட்டு அதுக்கப்புறம் அவருடைய மகிமைனா இவ்வளோ காரியம் அதில் இருக்குது. ஆகவே இது விவரிக்க முடியாத, இன்னும் சொல்லப்போனால் இது தலம் அல்ல, அதான் சொல்ல முடியும். இன்னும் சொல்லப்போனால் விவரிக்கவே முடியாது. அவரை முழுமையாய் அறிந்தவன் இந்த பூமியில் ஒருவனும் இல்லை. சொல்லுவாங்க, ஒருவன் தேவனை முழுவதுமாக அறிந்து இருப்பானானால் அல்லது அறிவானானால் அவன் மனிதனாக இருக்க முடியாது அப்படிங்கிறாங்க. ஒரு தேவன் தன்னை முழுமையாக ஒரு மனிதனுக்கு அவர் வெளிப்படுத்தி இருப்பார் என்றால் அவர் தேவனாகவும் இருக்க முடியாது அப்படிங்கிறாங்க. ரொம்ப உண்மை, ரொம்ப உண்மை. ஏனென்றால் கடவுளுக்குள், நம்முடைய தேவனுக்குள் மகா ஆழங்கள், அதை நினைச்சு கூட பார்க்க முடியாது. ஆதியிலே தேவன் என்ற வார்த்தை, இந்த பிகினிங் காட் என்ற வார்த்தை, பராஷித் பாராஹ் எலோகிம் அப்படிங்கிற வார்த்தை. அப்போ தமிழ், ஆங்கிலம், எபிரேய அந்த வார்த்தையை இன்று கூட நான் படிச்சுக்கிட்டே இருக்கிறேன். கிட்டத்தட்ட அது 5 வருஷமாக படிச்சுக்கிட்டு இருக்கிறேன். அதுக்குள்ளே ஆழங்கள் பயங்கரமாக வந்துகிட்டே இருக்குது. அதை என்ன செய்ய முடியல, க்ளோஸ் பண்ணவே முடியல. தேவன்னா என்ன, அந்த பாராக் என்ன, அந்த படைப்புனா என்ன, இன்னும் அந்த கிரியேஷனா என்ன, ஏலோகிம்னா என்ன, தேவன்னா என்ன, கடவுள்னா என்ன, காட்னா என்ன, அது அவ்வளவு ஆழங்கள் அதுக்குள்ளே போயிட்டுருக்கு. அப்போ மகிமை என்ன செய்ய முடியாது, ஒரு கட்டத்துக்குள்ளே கொண்டு வந்து அடக்கிவிட முடியாத அளவுக்கு. அப்போது கர்த்தர் தம்முடைய மகிமையை எவ்வளவுக்கு இவங்களால் தாங்க முடியுமோ அவ்வளவுக்கு தான் இந்த பூமியில் அவர் தம்மை அவருடைய சபையில், ஆவிக்குரிய சபையில் வெளிப்படுத்தி இருக்கிறார். உதாரணத்துக்கு இதை நான் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா, இந்த நெய்வேலியில் அனல் மின் நிலையம் இருக்குது. நிலக்கரி மூலமாக
கல்பாக்கத்தில் அட்டாமிக் பவர் பிளான்ட் இருக்குது, மேட்டூர் அணையில் ஹைட்ரோ பவர் இருக்குது இல்லையா? மூன்று விதமான பவர் இருக்கா. இன்னொன்று தோவாளை அந்த இடத்துக்கு போயிட்டீங்க அப்படின்னா விண்டு மில்லு மூலமாக எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. 300 மெகாவாட் 500 மெகாவாட் அப்படிங்கிறாங்க, அது மேல் இருக்கலாம். ஆனால் அட்டாமிக்லேயும் ஹைட்ரோலையும் கோல்லையும் என்ன செய்கிறாங்க, எத்தனையோ மெகாவாட், 3000 மெகாவாட் 4000 மெகா, இந்த புள்ளி வர எனக்கு தெரியல, அதனால் மன்னிச்சு கொள்ளுங்க. எவ்வளோ மெகாவாட் என்ன செய்கிறாங்க, அதை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அந்த ப்ரொடியூஸ் பண்ணப்பட்ட அந்த வோல்டேஜ் அல்லது ப்ரொடியூஸ் பண்ணப்பட்ட அந்த எலக்ட்ரிசிட்டியை அங்கேருந்து டைரெக்டாக நம்ம வீட்டுக்கு கனெக்ஷன் கொடுத்தோம் அப்படின்னா வீட்டில் இருக்கக்கூடிய அல்லது நம்முடைய சபையில் இருக்கக்கூடிய இந்த ஃபோக்கஸ் லைட்டு, இந்த ஃபேனு, இருக்கக்கூடிய இந்த லேப்டாப்பு, இன்னும் எலக்ட்ரானிக் சாதனங்கள், இந்த கீபோர்டு எல்லாம் என்ன செய்யும், அப்போவே வெடித்து செதறி பஸ்மமாயிடும். தாங்க முடியாது அதனுடைய சக்தியை. இது எப்படி உண்மையோ அதுபோல தான் தேவனாகிய கர்த்தர் தம்முடைய மகிமையை இந்த பூமியில் இந்த சபை எவ்வளவு தாங்குமோ அந்த அளவுக்கு தான் தன்னுடைய மகிமையை என் பிள்ளைகளுக்கு இவ்வளோ தான் தாங்க முடியும், இதுக்கு மேலே தாங்க முடியாது சொல்கிறாங்க இல்லையா? சின்ன குழந்தை இருக்குது, ஒரு 20 வயசு 22 வயசு ஒருத்தன் திருட வர்றான், அவனை போட்டு அடிக்கிற அடியும் நம்ம குழந்தை ஒரு 2 வயசு 3 வயசு இருக்குது, அந்த குழந்தை தப்பு செய்து அந்த குழந்தை அடிக்கிற அடியும் வித்தியாசம் இருக்குது இல்லையா? பலம் கொண்ட வரைக்கும் அடிப்பாங்க திருடனை, பலம் கொண்ட வரைக்கும் அந்த 2 வயசு 3 வயசு பிள்ளை அடிப்பாங்களா? இல்லை, அந்த பிள்ளை சரீரம் தாங்குற அளவுக்கு தான் அடிப்பாங்க. ஏன்னா அப்போ தான் அது தாங்க முடியும். திருடனை அடிக்கிற அளவுக்கும் பிள்ளையை அடித்தோம்னா ஒரே அடியிலே புள்ள செத்து போயிடும். இது எவ்வளோ உண்மையோ அதுபோல் தம்மை எவ்வளவு வெளிப்படுத்த சபையில் வெளிப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு தான் மகிமையை தேவனாகி கர்த்தர் இந்த பூமியில் ஆவிக்குரிய சபையில் தம்மை வெளிப்படுத்துகிற மகிமையின் மூலமாக இதைத்தான் அனுபவிக்கணும். இதை பழைய ஏற்பாட்டு காலத்தில் இருக்கக்கூடிய எந்த மனுஷனும் எவனும் எந்த படவாவும் என்ன செய்யலை, இதை அனுபவிக்க முடியலை. எவ்வளோதான் ட்ரை பண்ணாங்க. ஆபிரகாம் இந்நாளை காண வாஞ்சையாக இருந்தால் கண்டு என்ன செய்தான், கழித்தான் அப்படிங்கிறார். ஒரு விஷன் மூலமாக தான் பார்த்தான ஒழிய. ஆனால் யோவான் ஸ்நானகன் விஷன் இல்லை, அவனே தீர்க்க தரிசனம் சொன்னான். யாரு? மேசியாவை குறித்து தீர்க்க தரிசனம் சொல்லி, அந்த மேசியாவை குறித்து தீர்க்க தரிசனம் சொல்லி அதே காலத்தில் அவனும் வாழ்ந்தான், பயணித்தான். அதனால தான் அவன் பெரியவன், அதில் ஸ்ரீகளுக்குள் பிறந்தவன் பெரியவன் என்று சொல்லி பழைய ஏற்பாட்டு காலத்தில் இருக்கிறவரை பார்த்து ஒப்பிட்டு சொன்ன வார்த்தை தான். அதை தவிர யோவான் ஸ்நானனை காட்டிலும் நான் சிறியவன் அப்படி இல்லை, அவனை காட்டிலும் நான் பெரியவன், நீங்கள் பெரியவன். இன்றைக்கு நம்முடைய சபையில் புதிதாய் நீங்கள் ரட்சிக்கப்பட்டு இருப்பீங்கன்னா இன்றைக்கு நீங்கள் தான் என்னது, யோவான் ஸ்நானனை காட்டிலும் பெரியவர்கள், அவனை காட்டிலும் பெரியவங்க. ஆமென், அல்லேலூயா. அப்போ அவருடைய பிரசன்னமாகுதல் அதை நாம் என்ன செய்கிறோம், சரீரத்தில் அனுபவிக்கிறோம். அதை தேவன் தம்முடைய இந்த சபையில் அவர் வைத்திருக்கிறார். கரங்களை வைத்தல சொல்லுங்க, ஆமே ஆமே. அப்படிப்பட்ட நிலையில தான் இந்த பூமியில் தேவன் தம்முடைய சபையை டிசைன் பண்ணி வச்சிருக்கிறார். அந்த மகிமையை இந்த அளவுக்கு தான் இவங்க அனுபவிக்க முடியும் என்று சொல்லி, ஆனால் அதை அனுபவிக்கிறோம். உலக தோற்றம் முதற்கொண்டு இதை அனுபவிக்கவில்லை, பாவம் பிரவேசித்ததற்கு பின்பு நம்ம தான் அனுபவிக்கிறோம். ஆகையினால தான் நாம் சிலாக்கியம் பெற்றவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நம்ம எப்படி அழைக்கிறது, வேதம் நம்ம எப்படி அழைக்கிறது, எப்படி அழைக்குது, நீதிமான் என்று அழைக்குது. ஆமென். நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை அப்படிங்குது. வாசிங்க ரோமர் 3:10 வாசிங்க. ரோமர் 3:10. அந்தபடியே எதை பற்றி பேசுது, பாவத்தோடு இருக்கக்கூடிய மனுஷன்கள் இந்த வேதாகமும் நீதிமான் அழைக்கவில்லை. அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதும் பொழுது அந்தபடியே நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை என்ன சொல்லப்பட்டிருக்கு, நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை. 1 கொரிந்தியர் 6:11 வாசிங்க. இங்கே ரோமர் 3:10 நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அங்கே 1 கொரிந்தியர் 6:11 வாசிங்க. எப்படிப்பட்டவங்கன்னா நீங்கள் 1 கொரிந்தியர் 6:1 நீங்கள் 10 வரைக்கும் வாசிச்சிங்களா எப்படிப்பட்டவங்களா இருந்தோன்னு நமக்கு தெரியும். அதில் லிஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா அக்கிரம அநியாயம் என்னென்னா எவன் எப்படிப்பட்ட நிலையில் இருந்திருக்கான், நம்மளையும் சேர்த்து தான் சொல்கிறேன், நம்ம ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக சேர்த்து தான் சொல்கிறேன். எப்படிலாம் இருந்தவங்க சொல்லப்பட்டிருக்கு. இப்படிப்பட்டவங்களா இருந்தீங்க. ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே ஆவியினால
கழுவப்பட்டீங்க, பரிசுத்தமாக்கப்பட்டீங்க, நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கின்றீர்கள். கவனிங்க, அங்க சொல்றாரு ரோமர் 3:10 நீதிமான் ஒருவன் இல்லைங்கிறாரு. எதை சொல்றாரு அப்படின்னா, இந்த உலகத்துல பிறந்த எந்த மனுஷனும் நீதிமானாக பிறக்கல, நீதிமானாக இல்லை அப்படிங்கிற அர்த்தத்துல பேசுறாரு. ஆனா இயேசுவுக்குள்ள பிறந்த நாம் கழுவப்பட்டோம், பரிசுத்தமாக்கப்பட்டோம். நாம என்ன செய்யப்பட்டு அழைக்கப்படுகிறாரு? இந்த பரலோகம், ஒட்டுமொத்த மரித்த பரிசுத்தவான்கள், இந்த தேவதூதர்கள் நம்ம எப்படி அழைக்கின்றாங்க? நீதிமானாக அழைக்கிறாங்க. ஆமே. அப்போ நீதிமான் நான், தேவனாகிய கர்த்தர் இந்த பூமியில என்னை அப்படிதான் வைத்திருக்கிறார். அப்படிப்பட்ட நிலையில தான் நாம இருக்கின்றோம். கரங்களை எல்லாம் சொல்லுங்க. ஆமே, அல்லேலூயா. அப்போ தேவன் நம்மை நீதிமானாக தம்முடைய சபையில் என்ன செய்ய வைத்திருக்கிறார். இதுதான் இந்த நீதிமான் நம்முடைய மகிமையை அவன் அனுபவிக்க வேண்டும் என்ற ரீதியில் தேவனாகிய கர்த்தர் இதை வைத்திருக்கிறார். ஆமேன், ஆமேன். நாம் விசுவாசத்தை குறித்து தியானித்து கொண்டு இருக்கிறோம். விசுவாசமானது நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாதவர்கள் நிச்சயமாய் இருக்கிறது என்று சொல்லி எபிரேயர் 11:1 சொல்லப்பட்டிருக்கிறது. விசுவாசம் என்று சொல்லப்படுகிற இந்த வார்த்தையை எல்லா உயிரினங்களும் பெற்றிருக்கிறது. உயிரினம் என்று வருகிற நிலையில் மனிதனும் இதில் இருக்கின்றான். அதனுடைய அடிப்படையில் இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டு இருக்கிற இந்த மனுஷர்கள் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னா, பொதுவான விசுவாசம், உலக பிரகாரமான விசுவாசம், கிறிஸ்தவருடைய விசுவாசம், தேவனுடைய விசுவாசம், தேவ ரகமான விசுவாசம் என்று சொல்லி 5 நிலைகளில் பேசப்பட்டிருக்கிறது. இந்த விசுவாசம் என்று சொல்லப்படுகிற இந்த வார்த்தையை மனிதர்கள் மத்தியில் எப்படி இருக்கிறது என்றால், மனிதன் இந்த விசுவாசத்தை பெற்றிருக்கின்றான். எதனுடைய அடிப்படையில் என்றால், வாழ்வினுடைய கோராக இருக்கக்கூடிய இந்த காட் சென்டர் என்ற நிலையில், தேவன் மையம் என்ற நிலையில் அவன் விசுவாசத்தை பெற்றிருக்கிறான். தேவன் என்ற அந்த மையத்தில் அவன் வாழாதபடிக்கு அவன் இருந்திருப்பானால் அல்லது இருப்பானால், அந்த வாழாத நிலையில் இருக்கின்ற அந்த மனுஷன் எப்படிப்பட்ட காரியங்கள் அவனுக்குள்ளே இருக்கின்றது என்றால், பாருங்க, அவன் மனிதருக்குள்ள எப்படி இருக்கிறாங்க அப்படின்னா, எப்படி பிரிந்திருக்கிறாங்க அப்படின்னா, அந்த மனுஷர்கள், இந்த மனுஷர்கள்லாம் அதை பெற்றிருக்கிறாங்க. அதனுடைய அடிப்படையில் இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கிற, காட்டில் மலைகளில் வாழ்ந்து கொண்டு இருக்கிற ஜனங்கள் கடவுளுடைய நம்பிக்கை இருக்கிறபடினால தான் இயற்கை தெய்வமாக வணங்குறாங்க. நல்லா படிச்சிருக்கிறாங்க, இருதயம் குருடாக இருக்குது. ஆகையினால் தங்களுக்கென்று தெய்வங்களை உண்டாக்கி அவைகளை வழிபடுகிற ஜனங்களாக இருக்கிறாங்க. 3வது, இந்த பூமியில் பெயரளவில் இந்த வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சிலை வழிபாடு செய்கின்ற சிலை வழிபாட்டு கிறிஸ்தவர்கள். அடுத்தது பெயரளவில் வாழ்ந்து கொண்டு இருக்கிற பெயர் கிறிஸ்தவர்கள். அடுத்தது யூதர்கள். அடுத்தது எந்த நிலையில் 6வதாக நம்முடைய ஆண்டவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டு ஆவிக்குரிய சபையை, நம்முடைய சபையிலும் உலகத்தில் இருக்கிற சபையிலும் வாழ்ந்து கொண்டு இருக்கிற ஜனங்கள். அவர்கள் தேவனை மகிமைப்படுத்தி உன்னதமான, உயர்வான, மேலான நிலையில் வாழ்ந்து கொண்டு இருக்கிற ஜனங்கள். அப்போது நாம் யூதர்கள் அவருடைய விசுவாசத்தை குறித்து நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். அவங்க எப்படி பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னா, அவங்களுக்கும் ஒரு நம்பிக்கை இருக்குது இல்லையா, என்னென்னா மேசியா வருவார் என்று சொல்லி. ஆகையினால மேசியா வந்தார். அந்த நம்பிக்கொண்டு இருக்கின்ற அந்த மேசியாவே வந்து அந்த மேசியா நான் தான் என்று தன்னை குறித்து வெளிப்படுத்தினார். ஆனால் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்போது தேவனாகிய கர்த்தர் ஒரு அற்புதமான, ஒரு அருமையான ஒரு வார்த்தையை ஒரு மனுஷனுக்கு பேசினார். அந்த மனுஷன் யாருன்னா நிக்கதேமு. அவன்கிட்ட நீ மறுபடியும் பிறக்கணுன்னாரு. நான் எப்படி மறுபடியும் பிறக்க முடியும் அப்படின்னு அவன் கேட்டான். நான் எப்படி மறுபடியும் பிறக்கணும் அப்படின்னு அவன் கேட்ட பொழுது, நீ மோசேயுடைய ஆகமத்தை நீ பார்க்கிறிய, அதில் வெண்கல சர்ப்பத்தை மோசே உயர்த்தின பொழுது எல்லாம் கடிபட்ட ஜனங்கள் எல்லாம் அந்த வெண்கல சர்ப்பத்தை பார்த்தாங்க, பிழைத்து கொண்டாங்க. உன்னையும் பாவம் என்கிற பாம்பு தீண்டி இருக்கிறது, நீயும் அந்த கல்வாரி சிலுவையை நோக்கி, என்னை நோக்கி பார்க்கணும். சட்டத்திட்டங்கள், நியமனங்கள், கோட்பாடுகள் எதுவும் என்னை விடுதலை செய்ய முடியல, ஆகவே என்னை நோக்கி பாரு அப்படின்னாரு. அப்போ சொல்லும்போது தான் ஒரு அற்புதமான வார்த்தையை பேசினார். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவனும் அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு இயேசுவை தந்துரளி, அவரை தந்துரளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்ற வார்த்தை பை வார்த்தையாக நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். அப்போது அன்பு எப்போ கூர்ந்தார் அப்படின்னா, 2024 ஆண்டுகளுக்கு முன்பாக தான் அன்பு கூர்ந்தாரா என்றால் இல்லை. நாம் ரோமரில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ரோமரில் என்ன பேசப்பட்டிருக்கு அப்படின்னா, வாசிங்களேன் 5:8 வாசிங்க. ரோமர் 5:8 வாசிங்க. இருக்கையில் மரித்ததினாலே அன்பை விளங்க பண்ணினார்.
அப்போ கல்வாரி சிலுவையில் தான் விளங்க பண்ணினாரா அப்படின்னா இல்லை. உலக தோற்றத்துக்கு முன்னாக விளங்க பண்ணினதுனால தான் கல்வாரி சிலுவையில் நடந்தேறிது, நிகழ்ந்தது அல்லது நிகழ்த்தப்பட்டது. அப்போது ஆண்டவராகிய கர்த்தர் இந்த பூமியில் இருந்த பொழுது அவர் வார்த்தையை நிறைவேற்றுகிறவராக வந்தார், நிறைவேற்றி முடித்து விட்டார். ஆமென். கரங்களை தள்ளல சொல்லுங்க. ஆமென். அப்போது முடித்துவிட்ட அதே நிலையில், முடித்துவிட்ட அதே விஷயத்தில் தான் நாம் என்ன செய்து கொண்டு இருக்கிறோம், அதே காரியத்தில் தான் நாம் என்ன செய்து கொண்டிருக்கோம், பெற்றுக்கொண்டு இருக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. அப்போது இந்த அன்பானது ஒவ்வொரு நாளும் பயணித்து கொண்டிருந்தது. படைப்புக்கு அப்புறம், பாவம் செய்ததுக்கு அப்புறம், ஆதாம் ஏவாளுக்குள்ள, காயின் ஆபேலுக்குள்ள, அவனுடைய சந்ததிகளுக்குள்ள, அப்புறம் அந்த முதல் அழிவுக்கு முன்னாடி, அதுக்கப்புறம் அழிவுக்கு பின்னாடி நோவாவுடைய குடும்பத்தில், சேம் காம் யாப்பேத் அவங்க குடும்பத்துக்குள்ள, அந்த சேமுடைய வம்சத்துக்குள்ள ஆபிரகாம், ஆபிரகாமுடைய குமாரனாகிய ஈசாக்கு, ஈசாக்குடைய குமாரன் யாக்கோபு, யாக்கோருடைய குமாரனாகிய யாருக்குள்ள யோசேப்பு. இந்த யோசேப்பு தான் மிகப்பெரிய இரட்சகனாக இருக்கிறான். இதை தான் கடந்த வாரத்தில் நாம் என்ன செய்யணும் பார்த்தோம் இல்லையா? எதை பார்த்தோம்? யாத்ராமத்தின் புத்தகம். அவன் எல்லாம் ஒன்று சேர்றாங்க. எத்தனை பேர் சேர்றாங்க? 70 பேர் சேர்றாங்க. அங்கே ஒரு பெருக்கம் உண்டாகிறது. இன்றைக்கு எதை குறித்து பார்க்க போகிறோம் என்றால், அவன் யோசேப்பை குறித்து ஒரு சில வார்த்தைகள் பேசினான். அந்த வார்த்தைகளை பேசிட்டு அவர் பெருக்கம் அடைஞ்சிச்சு. உடனே தேவனாகிய கர்த்தர் ஒரு மனிதனை சந்திக்கிறார், இந்த இஸ்ரவேல் ஜனங்களை மீட்கும்படி. அதை குறித்து இன்னைக்கு பார்க்க போகிறோம். சரி, என்ன செய்கிறோம்? பார்க்குறோம். யாக்கோபு மரிக்கின்றான், யோசேப்பு மரிக்கின்றான். அந்த எகிப்து தேசத்திற்கு வந்த எல்லா ஜனங்களும், அதாவது ஃபஸ்ட்டு ஜெனரேஷன், அந்த முறை வர்றவங்களெல்லாம் என்ன செய்கிறாங்க? மரிக்கிறாங்க. மரித்துட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று சொல்லப்பட்டிருக்கு. என்னவென்றால், இங்கே வாசிக்க முடியும், இஸ்ரவேல் புத்திரர் மிகுதியும் பழுகி ஏராளமாய் பெருக பலத்திருந்தார்கள், தேசம் அவர்களால் நிறைந்தது. கடந்த வாரத்தில் இதை குறித்து நம்ம பார்த்தோம் இல்லையா? அதாவது பழுகிறது, பெருகிறது, தேசம் அவர்களால் நிரப்பப்பட்டது குறித்து பார்த்தோம். அப்படி என்றால் ஆவிக்குரிய நிலையில் பழுகவும் பெருகவும் நம்மாலே தேசம் நிரப்பப்படவும் தான் ஒரு டிசைன் என்ன செய்யப்பட்டிருக்கு, இங்கே பேசப்பட்டிருக்கு. சரி, இங்கே ஒரு சம்பவத்தை வாசிக்கின்றோம். என்னவென்றால், இதே யாத்ராமத்தின் புத்தகம் 1:8 என்ன சொல்லப்பட்டிருக்கு? யோசேப்பு அறியாத புதிய ராஜா ஒருவன் எகிப்திலே தோன்றினான். என்ன கவனிங்க. யோசேப்பை அறியாத புதிய ராஜா எகிப்திலே தோன்றினான். இது ஒரு ஸ்டேட்மெண்ட், ரைட்? ஆனால் தேவனுடைய வாக்குத்தத்தம் என்னது? நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்புங்க அப்படின்றது. எதிராய் ஒருத்தன் வர்றான், எதிராய் ஒருத்தன் நிற்கிறான், இந்த ஜனத்துக்கு விரோதமாய் காரியத்தை நடப்பிக்கிறான் இல்லையா? இந்த ஜனத்துக்கு விரோதமாக என்ன செய்கிறான்? காரியத்தை நடப்பிக்கின்றான். அப்போ காரியத்தை நடப்பிக்கின்ற அவன் எதிராய் இருக்கின்றவன், எதிராக இருக்கின்ற எவனாக இருந்தாலும் அவன் காரியம் அதை செஞ்சுக்கிட்டு தான் நாம தான் பெருகவும் பழுகவும் தேவன் இந்த பூமியில் வைத்திருக்கிறோம். கரங்கள் செல்ல உலகத்தின்படி வாழ்கிறான், உலகத்தின்படி அவன் இருக்கிறான், உலகத்தின்படி அவன் காரியங்களை நடப்பித்து கொண்டிருக்கிறான். அவனுக்கு எந்த பிரச்சனையும் வராது. நான் உலகத்தின்படி வாழலை, உலகத்தின்படி நான் என்னுடைய வாழ்க்கை அமையவில்லை, ஆகையினால நான் பரிசுத்தமாய் தேவனுக்கென்று நான் பிரித்து எடுக்கப்பட்ட நிலையில் நான் வாழ்கிறேன்டா, நமக்கு தான் பிரச்சனை வரும். ஏன்னா நம்முடைய வாழ்க்கை யாருக்கு பிடிக்காதுன்னா பிசாசுக்கு பிடிக்காது. ஆகவே அவன் வைத்திருக்கிற அவனுடைய தூதர்கள் யாரு? தேவனை அறியாத ஜனங்களை ஏவி விட்டு தேவனை அறிகிற ஜனங்களுக்கு விரோதமாய் காரியங்களை நடப்பிப்பான். இதுதான் ஒரு பெரிய விஷயம். ஆனால் இந்த விஷயம் என்னது? இந்த விஷயமானது இயற்கையின்படி, அதாவது இயற்கையின்படினா பாவத்தின்படி, சாபத்தின்படி இந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையா இருக்கின்றவர்களுக்குள் இது என்ன செய்கிறது? நடந்து கொண்டிருக்கிறது. தேவனுடைய பிள்ளையா இருக்கிறவங்களுக்குள் அது எதிராக நடந்து கொண்டிருக்கிறது. தேவனுடைய பிள்ளை அல்லாதவர்களுக்கு என்ன இருக்குது? ஒன்றும் இல்லை, அவங்க சாதாரண சுமூகமாக வழி நடந்து கொண்டு இருப்பாங்க, அப்படியே போயிட்டு இருப்பாங்க. நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன், அதனால் எனக்கு துன்பம் வரதான் செய்யும். ஏன்னா பகைஞன், பகையாளி அவனை பகைக்கின்ற யாரை? இயேசுவின் இரத்தத்தினால கழுவப்பட்ட பிள்ளையை பகைக்கிறதற்கு எதிராளி ஒருத்தன் வருவான். அந்த எதிராளி யாருன்னா பிசாசு. அவன் தன்னுடைய பிள்ளையை அனுப்பி காரியத்தை நடப்பிப்பான். ஆனால் இதில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு சூத்திரம் என்னன்னா, ஃபார்முலா என்னன்னா, கவனிங்க. 1:9 வாசிங்க. 1:9 வாசிங்க.
இஸ்ரவேல் புத்திரராகிய ஜனங்கள் நம்மிலும் ஏராளமானவர்களும் பலத்தவர்களுமாய் இருக்கிறார்கள். கவனிங்க, எதிரா இருக்கின்றவன் அவன் என்ன சொல்லணும் அப்படின்னா, தன் ஜனங்களை நோக்கி, இதோ இஸ்ரவேல் ஜனங்களை ஒடுக்கி இருக்கிறேன், ஆகவே அவர்கள் பெருகவில்லை, நம்மை போல் அல்லாமல் அவர்கள் ஒவ்வொரு நாளும் குறுகி கொண்டே இருக்கின்றார்கள் என்ற வார்த்தை பேசணும். ஆனா என்ன வார்த்தை பேசுறான் அப்படின்னா, இஸ்ரவேல் புத்திரர் ஜனங்கள், இஸ்ரவேல் புத்திரர் ஆகிய ஜனங்கள் நம்மில் ஏராளமானவர்களும் பலத்தும் இருக்கிறார்கள். ரெண்டு விஷயம் இங்க பேசுறான். யாரு? யோசேப்பை அறியாத ராஜா, அல்லது நம்முடைய தேவனை அறியாத யாரு? இந்த உலகத்தின் ஜனங்கள். என்ன கவனிங்க, அப்போ என்ன அங்கே சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, நம்மை தெரியாத ஒருவன் இருக்கின்றான் என்றால் அவன் பேசுகிற ஸ்டேட்மெண்ட் என்னவா இருக்கும் அப்படின்னா, அவங்க திரளா இருக்கிறாங்க, பலத்து இருக்கிறாங்க. திரள் பலத்து என்று சொல்லப்பட்டு, இங்கே ஏராளமானவர்களும் பலத்தும் அப்படிங்கிற அந்த வார்த்தையில் ஏராளமான நம்பர்ஸ் இல்லையா? பலத்து இருக்கிறாங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக இருக்கிறாங்கன்னு அர்த்தம். எப்படி இருக்கிறாங்க? ரொம்ப வலிமை உள்ளவர்களாக அவங்க இருக்கிறாங்க. அப்போ தேவனுடைய வார்த்தை, வாக்குத்தத்த வார்த்தையானது, தேவனுடைய வார்த்தையானது எந்த மனுஷனுக்குள் அந்த வார்த்தையானது பயணிக்கின்றதோ அவர்கள் எப்படி இருப்பாங்கன்னா மிகுதியாக இருப்பாங்க, ஏராளமாக இருக்காங்க, பலத்து இருப்பாங்க. இதுதான் இந்த தேவனுடைய வாக்குத்தத்தத்துடைய அருமையான ஒரு ஸ்டேட்மெண்ட், சிக்னிஃபிகண்ட்டான ஒரு காரியம் அதுக்குள்ளே இருக்குது. அதை மறந்துடாதீங்க. உலகம் என்ன வேணாலும் நம்ம எதிர்க்கலாம், உலகம் என்ன வேணாலும் நமக்கு முன்பாக பகைக்கலாம், ஆனால் நாம் தான் ஏராளமானவர்களாகவும் பலத்தவர்களாகவும் இருப்பதற்காக தேவனுடைய வாக்குத்தத்தமானது என்ன செய்யப்பட்டிருக்க? நமக்குள் பயணிக்கிறது. நம்மை அறிந்தவனா இருக்கட்டும், நம்மை அறியாதவனா இருக்கட்டும், தெரிந்தவனா இருக்கட்டும், தெரியாதவனா இருக்கட்டும், என்னை குறித்து தேவன் வைத்திருக்கிற காரியம், என்னை குறித்து அவர் தேவன் டிசைன் பண்ணப்பட்டிருக்கிற அந்த பேட்டர்ன், அந்த டிசைன் எப்படி இருக்குன்னா, ஏராளமா இருப்பேன், பலத்து இருப்பேன். ஒருபோதும் நான் சிரித்து என்னுடைய பலவீனங்களில் நான் வாழத்தக்கதாக தேவனுடைய வார்த்தை எனக்குள் பயணிக்குமானால் அது தேவனுடைய வார்த்தை அல்ல. அவன் தேவனுடைய வார்த்தையை பெற்ற பிள்ளையா அவன் இருக்கவே முடியாதுங்க. உலகத்தினுடைய மனுஷன் எப்படி பயந்து ஓடுறானோ அதுபோல தேவனுடைய பிள்ளையும் பயந்து ஓடினான் என்றால் அவன் தேவனுடைய பிள்ளை இல்லை. ஏன்? ஏராளமும் பலத்தும் இருக்கக்கூடிய காரியம் தேவன் பேசின அந்த வாக்குத்தத்தத்தின் மூலமாக, தேவன் பேசின அந்த உடன்படிக்கையின் மூலமாக, தேவன் ஏற்படுத்தின அந்த உடன்படிக்கையின் மூலமாக இது அவனுக்குள் டிசைன் பண்ணப்பட்டிருக்கு. அவன் எவ்வளவுதான் ஒடுக்குனாலும் அவர்கள் என்ன செய்யலாம்? திரளா பெறணும். பாருங்க அப்படின்னா 12 வாசிங்க, 1:12 வாசிங்க. ஆனாலும் அவர்களை எவ்வளவு ஒடுக்கினார்களோ, நல்லா கவனிச்சிங்க, எவ்வளவா அவங்க ஒடுக்கினாங்களோ அதற்கு அதிகமா அவங்க பெருகினாங்க. இது தேவனுடைய வாக்குத்தத்தத்தை, தேவனுடைய உடன்படிக்கையின் பிள்ளைகளுக்குள்ள இருக்கக்கூடியது விஷயம். என்ன அறிந்தவன் இருக்கட்டும், அறியாதவன் இருக்கட்டும், முடிஞ்சு போடா. எனக்குள்ள என்னது? ஏராளம் பலத்து இருக்கிறது. ஆகையினால இந்த ஜனங்களை என்ன செய்தாங்கன்னா, ஆண் பிள்ளைலாம் கொல்றது, ஆணையெல்லாம் அடிக்கிறது, அந்த ஆணையெல்லாம் அடிச்சு கொலை செய்வது, தேவையில்லாத குற்றப்படுத்துறது, குற்றப்படுத்தி கூண்டில் ஏற்றுறது, அவர்களை கொலை எந்த ஒரு சாதாரண குற்றத்துக்கும் கொலை குற்றத்தை சுமத்தி அவங்கள கொன்று விடுகிறது. எவ்வளவுதான் ஒடுக்கி 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 பார்த்தாலும் அவ்வளவுக்கால ஒடுக்க அவ்வளவுக்கால பெருகுவாங்க. ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, கிறிஸ்தவனை நாம் நசுக்கணும்னா அவங்க ஒரு மூட்டை பூச்சி மாதிரி அவங்க பெருகிக்கிட்டே இருப்பாங்க என்று சொல்லுவாங்க இல்லையா? இது தமிழ்நாட்டில் அதிகமாக பேசப்படுகிற ஒரு வார்த்தை. கிறிஸ்தவர்களை நசுக்க அவர்கள் பெருகுவார்கள் மூட்டை பூச்சி போல, அப்படி என்று அரசியல் கட்சிகளை என்ன செய்கிறது? அதை அறிந்திருக்கிறார்கள், பேசுகிறார்கள். அப்போ பழைய ஏற்பாட்டு காலத்தில் இந்த யோசேப்பை அறியாத, இந்த யோசேப்பை கண்டுகொள்ளாத, இந்த யோசேப்பை அறியாத இந்த பார்வோன் அல்லது ஒரு ராஜா எகிப்தில் தோன்றி இருக்கின்ற அவன், அந்த தோன்றி இருக்கிற அவர்களுக்குள்ள இந்த எகிப்தில் இருக்கக்கூடிய ஜனங்களை, இஸ்ரவேல் ஜனங்களை பார்வோன் ஒடுக்க எவ்வளவு ஒடுக்கினார்களோ அவ்வளவாக பெருகுகிறார்கள். காரணம் உடன்படிக்கை, வாக்குத்தத்தம். இது அவருடைய அன்புக்குள்ள
இது அவருடைய அன்பு என்ன செய்யப்படுகிறதுனா அங்கே பயணிக்கிறது. அங்கே பயணிக்கிற அந்த பயணத்தில் அவங்க வாழ்ந்து கொண்டு இருக்கின்றாங்க. ஏனென்றால் மேசியா வர வேண்டும், மேசியா பிறக்க வேண்டும். ஆகவே அவர்களை ஒடுக்கின்ற, அவர்களை அழுத்தி வைக்கின்ற அந்த காரியத்தை என்ன செய்ய முடியவதில்லை. அவர்கள் ஒருபோதும் அவர்கள் அதை தடை செய்ய முடியவில்லை, ஒன்று பண்ணவே முடியலங்க. தேவனுடைய அன்பு பாருங்க எப்படி பயணிக்கிறது. உடன்படிக்கையின் மூலமாய், வாக்குத்தத்தம் மூலமாய் யாராவது ஒடுக்கினார்கள் என்றால், அந்த ஒடுக்கப்பட்ட மனிதர்கள் வளருவார்கள் என்றால் உலகத்தின் நியதிப்படி முடியாது. யாரெல்லாம் ஒடுக்குகிறார்களோ அந்த ஒடுக்கின்ற மனிதர்கள் வளருகிறார்கள், பெருகுகிறார்கள், பலத்திருக்கிறார்கள். தேவனுடைய வாக்குத்தத்தை பெற்ற ஆவிக்குரிய ஜனங்கள். இதுதான் உலகத்தினுடைய ஜனத்திற்கும் ஆவிக்குரிய ஜனத்திற்கும் இருக்கக்கூடிய ஒரு வேற்றுமை, அல்லது அவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு ஆவியினுடைய தன்மை. இது உலகத்தான நெருக்க 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 அவன் சோர்வடைந்து குறுகி போய் ஒன்றும் இல்லாமல் போயிடுவான். ஆனால் ஆவிக்குரிய நிலையில தேவனுடைய பிள்ளைகளை எவன் ஒடுக்கின்றானோ, ஒடுக்க 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 அவன் பெருகி பெருகி பெருக்கி ஒடுக்குகிறவனை மேலே வந்து ஒடுக்குகிறவனுக்கு மேலே அதிகாரம் செலுத்தி ஒடுக்குறவன் ஒடுங்கி போய் இருக்கிற நிலையில தான் தேவனுடைய அந்த வாக்குத்தத்தமானது, உடன்படிக்கையானது ஒவ்வொரு மனுஷனுக்குள்ள பயணித்து கொண்டு இருக்கிறது. கரங்களை தலையில சொல்லுங்க. ஆமென். அப்படி என்றால் இந்த உலகத்தில் என்னை ஒருத்த ஒடுக்கிறான், ஐயோ என்ன விட்டு என்னை போட்டும், நான் இருக்கின்ற என்னால் முடியாது என்று ஆவிக்குரிய ஒரு மனுஷன் பேசுவான் என்றால், ஆவிக்குரிய ஒரு பையன் பேசுவான் என்றால், ஆவிக்குரிய ஒரு பெண் பேசுவாள் என்றால், அந்த ஆவிக்குரிய பெண் என்று அழைப்பதற்கு அருகதையற்றவளாக இருக்கிறான். அப்போ நம்ம எப்படிப்பட்ட நிலையில் இருக்கின்றால், உடன்படிக்கையின் பிள்ளைகள், இரத்தத்தினால கழுவப்பட்ட பிள்ளைகள், தேவனுடைய வாக்குத்தத்தத்தை பெற்ற பிள்ளைகள். அப்போ உடன்படிக்கை பெற்ற பிள்ளைகள், வாக்குத்தத்தத்தை பெற்ற பிள்ளைகள், இரத்தத்தினால கழுவப்பட்ட பிள்ளைகளாகிய நாம் அவர்கள் ஒடுக்குதலுக்குள்ள இருந்து மீண்டு பழுகி பெருகி ஏராளமாய் பலத்து இருக்கிறார்கள் என்றால், இரத்தத்தினால கழுவப்பட்ட நாம் எவ்வளவு பழுகி பெருகி ஏராளமாக இருந்து பலத்து திடன் கொண்டு நாம் ஆளுகை செய்களாக இருக்கின்றோம் என்பதை அறிந்து கொள்ளுங்க. இதுதாங்க நம்மளுடைய டிசைன். இப்படிதான் நாம் என்ன செய்யப்பட்டிருக்கோம், டிசைன் பண்ணப்பட்டிருக்கோம். அப்போ அவங்களால ஒண்ணுமே செய்ய முடியல. என்னதான் ட்ரிக்கு வைக்கிறான், பார்வன் ட்ரிக்கு வைக்கிறான், ஆலோட்டியில் வைக்கிறான், ஒவ்வொரு ஆபீசர்ஸை வைக்கிறான், ஒவ்வொரு அதிபதியை வைக்கிறான். இவர்கள் பெருகக்கூடாது. எப்படியா கண்ணுங்க, அதாவது சொல்லுவாங்க இல்லையா, கண்ணில் விளக்கெண்ணையை விட்டு பார்த்துக்கிட்டே இரு அப்படின்னு சொல்லுகிற அந்த காரியத்தை அவங்க பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அப்படியே முழிச்சு அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. நீ பார்க்குற பார்வை பார்த்துக்கிட்டே இரு, நாங்கள் பெருகிறது பெருகுவோம், ஏனென்றால் நாங்கள் உடன்படிக்கையின் மக்கள், வாக்குத்தத்தத்தின் மக்கள் என்று அவங்க சொல்கிறாங்க. ஆமென், அல்லேலூயா. அப்போ பாருங்க 12ல் ஆனாலும் அவர்களை, என்ன ஆனாலும் பார்க்குறேன்னா 11ல் நான் வாசிக்கிறேன். அப்படியே அவர்களை சுமக்கிற வேலையினால் ஒடுக்கும்படிக்கு அவர்கள் மேல் விசாரணைக்காரனையும் வைத்தார்கள். அப்பொழுது அவர்கள் பார்வோனுக்காக பித்தோம், ராமசேஸ் என்னும் பண்டக சாலையிலே பட்டணங்களை கட்டினார்கள். ஆனாலும் அவர்களை எவ்வளவு ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் பழுகி பெருகினார்கள். ஆகையால் அவர்கள் இஸ்ரவேல் புத்திரை குறித்து எரிச்சல் அடைந்தார்கள். என்ன கவனிங்க, தேவனாகிய கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய், அல்லது தேவனாகிய பிள்ளைகளை மற்ற ஜனங்கள்லாம் எரிச்சல் அடைவது என்பது சாதாரண விஷயம். நம்மை குறித்து ஒருத்த எரிச்சல் அடையலை அப்படின்னா நம்ம தேவனுடைய பிள்ளையா இல்லை என்று அர்த்தம் என்று என்ன செய்ய முடியும், கணிக்க முடியும். ஏன்னா உலகத்தில் உபத்திரம் இருக்கு, ஆனாலும் திடன் கொள்ளு. எதனால? சுவிசேஷத்து நிமித்தமாக. ஆனா பழைய ஏற்பாட்டு காலத்தில் சரீர பிரகாரமாக ஒடுக்குறாங்க. ஏன்னா புதிய ஏற்பாட்டு காலத்தில் சரீர பிரகாரமாக ஒடுக்க முடியாதபடிக்கு தேவனாகிய கர்த்தர் கல்வாரி சிலுவையில் சரீரத்தில் கூட வேதனை அடைந்தார். ஆமென். அப்போ இந்த உலகத்தில் நம்ம ஒடுக்க 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 எந்த மனுஷன் திட்டங்களை தீட்டுறானோ, திட்டங்களை தீட்டுற அந்த மனுஷன் ஒடுக்குன்ற அந்த காரியத்தில் என்ன செய்வான்னா அவன் சோர்ந்து போயிடுவான். எவ்வளவு காரியம் திட்டம் தீட்டட்டும், எவ்வளவு காரியம் அந்த திட்டத்தில் அவன் பயணிக்கட்டும், ஆனால் என்னதான் நீ பேசு, என்னதான் உன் திட்டத்தை செயல்படுத்து, ஆனால் வாக்குத்தத்தத்தின் பிள்ளை மாத்திரமல்ல, உடன்படிக்கையின் பிள்ளை மாத்திரமல்ல, பழைய ஏற்பாட்டு காலம் மாதிரி நான் இரத்தத்தினால கழுவப்பட்ட பிள்ளையாகவும் இருக்கின்றேன் என்றதான் நிதர்சனமான உண்மை. அதுதான் மேலான ஒரு காரியம். இங்கே எகிப்தில் ஆலோட்டில் நிமித்தமாக
அவன் ஒரு ஆளை அப்பாயின்ட் பண்ணுறான். அப்பாயின்ட் பண்ணப்பட்டு ஒடுக்குகிற ஒரு தன்மை அங்கே காணப்படுகிறது. அந்த ஒடுக்கிற காரியம் அவங்களால பண்ண முடியல, பெருகிட்டு இருக்கிறாங்க. இது வாழ்க்கையினுடைய யதார்த்தங்கள் அங்கே என்ன செய்யப்படுகிறது, வருகிறது. அங்கே அவைகள் பயணித்து கொண்டு இருக்கு. சரி, இது பயணித்து கொண்டு இருக்கிறது. அது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கின்றது. இது ஏதோ ஒரு விஷயத்தை எடுத்து பேசுது. அதாவது ஒரு வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு சம்பவங்களும் அந்த சம்பவங்களை குறித்து உலகத்திற்கு அல்லது அந்த சம்பவத்திற்கு எதிராக அல்லது அந்த சம்பவத்தோடு பயணிக்கிறவர்களுக்கு ஒரு செய்தியை கொடுக்குது, பேசுகிறது. என்ன பாஸ்டர் திடீர்னு பேசுதுங்கிறீங்க அப்படிங்கலாம். ஆமாம், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வாழ்க்கையும் ஒவ்வொரு மனிதனுடைய பொருளும் ஒவ்வொரு நிலைமையும் இந்த உலகத்தில் அவன் யார், அவனுடைய தேவன் யார், அவனுடைய தேவன் அவனை என்னவாக வைத்திருக்கிறார், அவன் எப்படிப்பட்ட நிலையில் அவன் பயணித்து கொண்டு இருக்கின்றான் என்பதை நாம் வாயில பேசுவதை காட்டிலும் அதிகமாக அது பேசுகிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. அதை நான் உங்களுக்கு விளக்குறேன் பாருங்க. ஒரு மனுஷன் இருக்கிறான் அப்படின்னா அந்த மனுஷன்ட்ட எதையும் வாங்கக்கூடிய தன்மை அவன்கிட்ட இருக்கு. எவ்வளவையும் வாங்கக்கூடிய தன்மை அவன்கிட்ட இருக்கு அப்படின்னா வீட்டில் இருக்கக்கூடிய அழுக்கு பாத்திரம், அழுக்கு துணி, ஒட்டடை அதெல்லாம் எடுத்து வாங்க முடியுமா? அப்படியா இல்லை, அப்படிதானே? எதையும் வாங்கக்கூடிய நிலையில் இருக்கின்றான் என்றால் அவனுடைய வங்கி கணக்கு எப்படி இருக்கும்? அதிகமாக இருக்கும், பணம் நிறையா இருக்கும். அவன் எதையும் வாங்கக்கூடிய நிலையில் இருக்கின்றான். அப்போ பேங்கோட பாஸ்புக் என்ன சொல்லுதுன்னா, இவன் எதையும் வாங்கக்கூடிய நிலையில் இந்த பூமியில் அவனுடைய வாழ்க்கையினுடைய தன்மை இந்த பூமியில் இருக்கின்றது என்று சொல்லி அவனுடைய பேங்க் புஸ்தகத்தினுடைய பேங்க் பேலன்ஸ் என்ன செய்யுதுன்னா அவனை குறித்து பறைசாற்றுகிறது, அவனை குறித்து பேசுகிறது. இது அவன் தன்னை குறித்து பேசுவதை காட்டிலும் இது மற்றவர்கள் அவனை குறித்து பேசுவதை காட்டிலும் அந்த பேங்க் பேலன்ஸ் அதிகமாக அவனை பற்றி பேசுது. இதுதான் பேசுகிற காரியம். என்ன செய்யப்பட்டிருக்கு? அந்த காரியம் பேசப்பட்டிருக்கு. அப்போ ஒரு மனுஷன் பேசணும்னு அவசியம் கிடையாது. அவனுடைய ட்ரெஸ்ஸு உடுத்துறான் இல்லையா, அவன் ட்ரெஸ்ஸு உடுத்தும் பொழுதே இவனுக்கு நல்ல மேலான நிலையில் இவன் வாழ்ந்து கொண்டு இருக்கிறான், நம்மை காட்டிலும் அதிகமாக இவன் மேலான நிலையில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறான் என்று சொல்லி அவனுடைய ட்ரெஸ்ஸு அவனை குறித்து பேசும். அவனுடைய ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ் அவனை குறித்து அதிகமாக பேசும் இல்லையா? பேசுதா? பேசுது. அவன் நான் ரொம்ப திறமைசாலிங்க, நான் ரொம்ப வீரம் உள்ளவங்க என்று அவன் பேச வேண்டிய அவசியம் இல்லை. அவனுக்கு அவன் திறமையாக செயல்பட்டானே அவன் திறமைசாலி என்று சொல்லி அவனுடைய செயல்பாடே அவனை குறித்து அதிகமாக பேசும். ஒருவன் பலசாலியாக இருக்கிறான் என்றால் அவன் பலசாலியே அவன் வீர தீர செயல்களை பார்த்து நம்மை காட்டிலும் அவன் வீர தீர செயல்களை செய்கின்ற பலசாலி என்று சொல்லி அவனுடைய செயல்பாடே அவனை குறித்து பேசும். இது எவ்வளவு உண்மையோ அவ்வளவு உண்மை. இவர்கள் அதிகமாக ஒடுக்க 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 மிகுதியும் ஏராளமுமாக பெருகி பலத்து இருக்கிற காரியம் நாங்கள் வாக்குத்தத்தத்தை உடன்படிக்கையின் பிள்ளைகள் என்பதை மறைமுகமாக உலகத்திற்கு எந்த காரியத்தை எல்லா காரியத்தையும் குறித்து பேசுகிறது. இரத்தத்தால் கழுவப்பட்டிருக்கிறேனா? கழுவப்பட்ட நான் உடன்படிக்கையின் பிள்ளை மாத்திரமல்ல, வாக்குத்தத்தத்தின் பிள்ளை மாத்திரமல்ல, இரத்தத்தினால கழுவப்பட்ட பிள்ளை என்று இருக்கின்ற நிலையில் என்னை எவனும் ஒடுக்க முடியாது, என்னை எவனும் கீழே தள்ள முடியாது. மேலாக இன்னும் சொல்லப்போனால் இன்னும் அதிகமாக சொல்ல வேண்டுமென்றால் எவன் என்னை ஒடுக்கின்றானோ அவன் மேல் நான் அதிகாரம் செலுத்தி அவனை நான் ஒடுக்கத்தக்க, நான் கீழ்ப்படுத்தத்தக்க, நான் அவனை ஆளத்தக்க, அவனை ஆண்டு கொள்ள தேவன் இந்த அபிஷேகத்தின் மூலமாக இரத்தம் கழுவுதல் மூலமாக எனக்கு கொடுத்திருக்கின்றார் என்ற நிலையில தான் என்னுடைய நிலைமை, என்னுடைய அமைப்பு, என்னுடைய இந்த பேட்டர்ன், என்னுடைய நிலைமை பேசாமல் நான் வாயில பேசுகிற இந்த சப்தத்தை காட்டிலும் அதிகமாக பேசுகிறது. இதுதாங்க இந்த 2025 கர்த்தராகிய தேவன் எனக்கு வைத்திருக்கின்ற இந்த காரியம், என்னோடு பயணிக்கிற இது காரியமாக இருக்கிறது. ஆமென். நான் மாத்திரமல்ல, நம்முடைய சபையில் இருக்கின்ற உங்களுக்கும் உலகெங்கும் பார்த்து கொண்டிருக்கிற எல்லா ஆவிக்குரிய ஜனங்களில் இருக்கிற எல்லா ஜனங்களுக்குள்ளும் இப்படிப்பட்ட தன்மை, இப்படிப்பட்ட நிலைமை தான் என்ன செய்து கொண்டிருக்கிறனா, இவர்களுக்குள் இருந்து அந்த காரியங்கள்
அது அவர்களுக்குள் பயணித்து கொண்டிருக்கிறது. என்னவென்றால், நான் உடன்படிக்கையின் பிள்ளை மாத்திரமல்ல, வாக்குத்தத்தத்தின் பிள்ளை மாத்திரமல்ல, நான் இரத்தத்தினால கழுவப்பட்ட பிள்ளை ஆனபடியினால நான் இந்த உலகத்தில் என்னை ஒடுக்கிறவனை நான் ஒடுக்கி கீழ்ப்படுத்தி ஆண்டு கொண்டு ஆளுகை செய்ய இந்த இரத்தம் எனக்கு கிரியை செய்கிறது என்பதாக தான் இந்த காரியம் என்னை குறித்து, என்னுடைய நிலைமை குறித்து, என்னுடைய நிலைமையை அதை பேசுகிறது. பரிபூர்ண அன்பு பாருங்க எப்படி பயணிக்குது பாருங்க. இது எவ்வளவு ஆழங்கள், எவ்வளவு காரியங்கள் இதற்குள்ள இருக்கிறது என்பதை வருகிற வாரத்தில் நம்ம பார்ப்போம். கண்களை மூடுவோம் அந்த கால வேலை. ஹல்லேலூயா. நேசிக்கின்ற எங்கள் பரலோக பிதாவே, குமாரனாகிய நாமத்தில் நம்முடைய சமூகத்தில் வருகிறோம். கர்த்தாவே, இந்த உலகமானது உம்மை அறிந்து கொள்ளவில்லை. இந்த உலகத்தினுடைய ராஜாக்களை போல, எகிப்தினுடைய பார்வோனை போல இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஆண்டவரே ஜனங்கள் உம்மை அறியாது இருக்கின்ற ஆண்டவரே காரணத்தினால் உம்மை அறிந்த பிள்ளைகளுக்கு விரோதமாய் ஆண்டவரே எதிராக இருக்கின்ற ஆண்டவரே அவர்கள் ஒடுக்கி, அவர்கள் இந்த உம்முடைய இரத்தத்தினால கழுவப்பட்ட ஜனங்களை ஒடுக்கி அவர்கள் மேலே வர வேண்டும் என்று சொல்லி காரியங்களை நடப்பிக்கின்ற எல்லா காரியத்தையும் எங்கள் தேவனாகிய கர்த்தர் ஆண்டவர் உடன்படிக்கையின் பிள்ளை மாத்திரமல்ல, வாக்குத்தத்தத்தின் பிள்ளை மாத்திரமல்ல, கர்த்தாவே, நாங்கள் இந்த பூமியில இயேசுவுடைய இரத்தத்தினால கழுவப்பட்ட பிள்ளைகளாக நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறபடினால எங்களுக்குள்ள ஆண்டவரே நீங்க ஹல்லேலூயா ஒடுக்கிறவனை கீழே நாங்கள் ஒடுக்கின்ற மக்களை, ஒடுக்குகின்ற எந்த அதிகாரத்தையும், ஒடுக்குகின்ற எந்த மனுஷனையும் ஆண்டு கொண்டு கீழ்ப்படுத்தி ஆளுகை செய்ய இந்த இரத்தம் எங்களுக்குள்ள கிரியை செய்வதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பார்த்து கொண்டு இருக்கிற ஜனங்களுக்குள்ளேயும் ஆவிக்குரிய சபையில இருக்கிற ஜனங்கள் அப்படிப்பட்ட நிலையில ஆண்டவரே இருக்கின்ற அவர்களை கர்த்தர் அவ்வண்ணமாக அவருடைய வாழ்க்கையை பேசத்தக்கதாக கிரியை செய்தமைக்காய் ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. கரத்தில் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, வலைதளங்களை யூடியூப்ல உலகம் பார்த்து கொண்டு இருக்கிற ஜனங்கள், மருத்துவமனையில் ஆண்டவரே வேதனையோடு பலவீனத்தோடு ஆண்டவரே நோயோடு இருக்கக்கூடிய ஜனங்கள், அவர்களை பார்வோனை போல ஒடுக்கி ஆண்டவரே அவர்கள் சப்ரஸ் பண்ணி அவங்களை ஆண்டவரை கீழ் தள்ளத்தக்கதாக வைக்கக்கூடிய காரியங்களை எல்லா காரியத்தையும் நீர் ஆண்டவரே ஹல்லேலூயா உம்முடைய இரத்தத்தினால கழுவி அவர்களை விடுதலை செய்து அவர்கள் நோயிலிருந்து விடுபடவும் பழுகவும் பலத்திருக்கவும் பெருகவும் கர்த்தர் நீங்கள் கிரியை செய்தமைக்காமக்கு நன்றி செலுத்துவோம். கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, காத்துக்கொள்ளுங்க, நன்மையினாலே முடிசூட்டுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமே ஆமே ஆமே. ஒரு பாடலை பாடும் பொழுது ஆண்டவருக்கென்று காணிக்கை செலுத்தி அவருடைய நாமத்தை காணிக்கை ஆராதனாலே தொழுது கொண்டு அவருடைய நாமத்தை உயர்த்துவோம். ஆமே ஆமே.